காதல் திருமணம்லாம் இந்த காலத்தில அதிகமாயிருச்சு. அப்போ முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஏதோ 1, 2 தான் இருக்கும். இப்ப அதிகமா நடக்கிறதுக்கு ஜாதக காரணம் என்ன இருக்கு? இந்த மாரி அதிகமா ஜாதகம் பொறக்குதா? ஜாதகங்கள்லாம் அந்த ஆதி காலத்துலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜாதகங்கள்லேருந்து புதுசா எந்த மாற்றங்களும் வந்துராது. அது அதே மெத்தட்ல தான் இருந்துகிட்டு இருக்குது. சமூக மாற்றங்கள் தான் காரணமாக இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கொஞ்சமான அந்த காதல் ஸ்தானத்துக்கும், திருமண ஸ்தானத்துக்கும் சம்பந்தங்கள்லாம் கொஞ்சமா இருந்ததுனா நடக்காதுன்னு அர்த்தம். பலமா இருந்தா தான் நடக்கும்னு அர்த்தமா இருந்தது. இந்த காலத்தில லைட்டா கொஞ்சம் இருந்தா கூட போதும். ஒரே ஒரு கேப் கிடைச்சா கூட, ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட போதுமானது அப்படிங்கிற அளவுல இப்ப இருக்குது ஒழிய, ஜாதகம் காலத்துக்கு ஏத்த மாரிலாம் மாறாதுங்க. சமூகம் தான் மாறிடுது. சமூகம் தான் மாறுதே ஒழிய, ஜாதக முறைகளோ, அல்லது ஜாதிட கணிப்பு முறைகளோ, அல்லது பஞ்சாங்கம்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்ப இருந்தா என்ன மெத்தட்ல காதல் திருமணத்துக்கு என்ன மாரியான அமைப்பு இருந்ததோ, அதே அமைப்ப வச்சு தான் இப்பவும் சொல்றாங்களே ஒழிய, அது அப்படி மாறாது. இப்ப என்ன நடக்குது? சமூக மாற்றங்கள் அதிகமாயிடுச்சு. காதல் திருமணம் அதிகமாயிடுச்சு. கலப்பு திருமணம் அதிகமாயிடுச்சு. நம்ம அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது குறைவா இருக்குது. அப்படிங்கிறது சமூக மாற்றம் தானே ஒழிய, இது ஜாதகத்தினால நடக்கக்கூடியது அல்ல. இது சமூகத்தில வரக்கூடிய மாற்றம். அதுக்கப்புறமா அந்த ஒண்ணொண்ணா மருவி போயிடும். ஒரு ஒரு விஷயத்தில. அந்த காலத்தில ருது ஜாதகம்னு ஒண்ணு பார்ப்பாங்க. ஜாதகமே இல்லாதவங்களுக்கு ருது ஜாதகம் பார்த்து இவங்க குடும்பத்துக்கு ஆவாங்களா? அப்படின்லாம் பார்ப்பாங்க. இன்னைக்கு அந்த ருது ஜாதகத்தெல்லாம் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, அந்த ருது ஜாதகங்கிறது எத குறிக்கும்னா, குடும்பத்துக்கு ஆகுமா? குடும்ப குத்து விளக்கா? இவங்க கருப்பு கரைசியா? இப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இந்த ருஜு ஜாதகத்த வச்சு பார்ப்பாங்க. இப்போ அதில யாருமே எந்த ஜோசியருமே அதெல்லாம் பார்க்கறதில்ல. அத பார்த்து சொல்றது இந்த காலத்துக்கு பொருந்தல. ஸோ அந்த மெத்தட் அப்படியே தான் இருக்கு. ருது ஜாதகம் கணிக்கிற மெத்தட் அப்படியே தான் இருக்கு. அதுக்கான பலன்களும் அப்படியே தான் இருக்கு. ஆனா, இந்த காலத்தில அது பார்க்க முடியிற சூழ்நிலையில இல்ல. சமூக மாற்றம் அந்த மாரி இருக்கிறதுனால, அத நம்ம இப்ப பார்க்க முடியல. அவ்வளோதான் காரணமாக இருக்கிறது. ஆக காதல் திருமணம் சமூகத்துக்கு ஏத்தா மாரி, காலத்துக்கு ஏத்தா மாரி கூடிக்கொண்டே வருகிறத ஒழிய, ஜாதக முறைகள்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. அமைப்புகள்லாம் புதுசா அந்த மாரி காதல் திருமணம் நடக்கிற மாரியே குழந்தை பொறக்குதான்னாக்கா, அப்படிலாம் கிடையாது. வழக்கம் போலயே தான் பொறந்துகிட்டு வருது. அதோடைய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், அன்னைக்கு கிரக பலங்கள் கொஞ்சமா இருக்கா, ஒரு 25%, 50%, 75%, 100%ன்னு வச்சுக்கங்களேன். காதல் திருமண வாய்ப்புகள் ஜாதகத்தில இப்படி இருக்குதுன்னா, அந்த காலத்துலலாம் நெறைய இருந்தப்போ, நெறைய பலம் இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு அபூர்வமா காதல் திருமணம் நடந்தது. இப்ப கொஞ்சோண்டு இருந்தா கூட நடக்குது. அவ்வளோதான் விஷயம். இதுல காதல் திருமணம் நடக்கிறதுக்கான கிரக அமைப்பு இருக்கா? ஆமாம்மா இருக்கு. அது நெறைய இருக்கு. சாதாரண மக்களுக்கு புரியுமா என்னான்னு தெரியாது. 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமானது 7க்கு அதிபதி. 7ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி, ராகு, கேது போன்ற 3 பாவகிரகங்கள் ஏதாவது ஒண்ணோட தொடர்பு இருந்தா அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அத விட அதிகம். மதம் மாறி கல்யாணம் பண்ற அளவுக்கு அமையறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் அல்லது வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். ஆக மொத்தம் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது இந்த சனி, ராகு, கேதோட தொடர்புல இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம 1ஆம் இடத்த லக்னம் தான் அப்படின்னு சொல்றது. 7ஆம் இடத்த வருங்கால துணைன்னு சொல்லுவோம். இது 2 மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்த காதல் ஸ்தானம்னு சொல்லுவோம். 9ஆம் இடத்த சமூக ஸ்தானம்னு சொல்றது. ஸோ இந்த 4 கிரகங்கள்ல 4 கட்டத்துக்குரிய அதிபதிகள்ல யாராவது 2 பேர் இணைஞ்சு இருந்தாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இருந்தாலும் அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 1, 7 சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு காதல் திருமணம் இலகுவா நடக்கும். 1, 5 சேர்ந்திருக்கு, 5, 7 சேர்ந்திருக்கு. 5, 7 சேர்ந்தா கண்டிப்பா நடக்கும்னு சொல்லலாம். 7, 9 சேர்ந்திருந்தா நடக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குன்னு சொல்லலாம். இப்படி 1, 5, 7, 9 கூடிய 2 கிரகங்கள் சேர்ந்திருந்தா அப்படி நடக்கும். அப்போ இதுல இந்த காதல் பண்றவங்களுக்கெல்லாம் பிரேக்கப் ஆகுதே, அதெல்லாம் இது ஜாதகத்துல தெரியுமா? கண்டிப்பா. இந்த ஜாதகத்தில ஆகாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 4 கிரகம் இருக்கு. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் இது ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஆகாத மாரகாதிபதி, பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த 4 கிரகங்கள்ல ஏதாவது ஒன்று காதல் ஸ்தானத்தோட இணைஞ்சு இருந்ததுன்னா, காதலே கைகூடாம போகலாம். காதலே இல்லாம கூட போகலாம்.
6, 8, 12ஓட 5ஆம் இடத்துக்குரிய கிரகங்கள் சேர்ந்திருந்தா, அல்லது இந்த 7ஓட சேர்ந்திருந்தா. 5ஆம் இடம் சில பேருக்கு வலுவாக இருக்கும், அவங்களுக்கு காதல் இருக்கும், ஆனால் கல்யாணம் வந்து நடக்காது, காதலோடு நின்று போயிடும். சில பேருக்கு எல்லாம் தனித்தனியாக பலம் பெற்றிருக்கும், 5 தனியாக, 7 தனியாக, 2ஆம் இடம் தனியாக, இப்படி தனித்தனியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆபத்து. என்னென்னா, காதல் ஒரு இடம் இருக்கும், கல்யாணம் ஒரு இடம் இருக்கும், குழந்த ஒரு இடம் இருக்கும், குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், செக்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். இப்படி தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாம் தனித்தனியாக 5 பேர்கிட்ட 5 விஷயம் நடக்கலாம். அந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் கூட ஜாதகத்திலே தெரியுங்க. ஆக எது எது தொடர்பு கொண்டு இருக்கணுமோ அந்தந்த கிரகங்கள் தொடர்பில் இருக்கணும், எதெல்லாம் தொடர்பு இல்லாமல் இருக்கணுமோ அது இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஆளோட காதல் தடைப்படுறதுக்கு காரணம் 6, 8, 12 அதிபதிகள் மற்றும் பாதகாதிபதியோட சம்பந்தம் இந்த கூட்டமைப்பில் இருக்கும் பொழுது பாதிக்கப்படுகிறது.